சாம்பல் புதன்கிழமை இந்த நாளிலே இருந்து நாம் ஈஸ்டருக்கு முந்தைய நாள் வரைக்கும் நாம் தவசு காலம் என்று நாம் அதை கைக்கொள்கிறோம். இந்த நாளிலே விசேஷமாக இயேசுவானவர் அவர் 40 நாள் உபவாசம் இருந்து பிசாசினாலே சோதிக்கப்பட்ட அந்த பகுதிக்கு நம்முடைய தியானத்தை நாம் திருப்புவோம். அதில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் இருந்து அது இருக்கிறது. நான் அதை வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றார். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். இந்த லிந்து காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இயேசுவானவர் இது ஒரு மாதிரி போல, ஒரு அடிச்சோடு போல நமக்கு செய்து காட்டியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவருடைய போதனைகளை தந்தது மாத்திரமல்ல, அந்த போதனைகளுக்கு ஏற்றபடி அவருடைய வாழ்க்கை முறை நமக்கு சாட்சிகளாக இருக்கிறது. இப்போ அவருடைய ஊழியத்தை தொடங்கப் போகிறார். இந்த 3 ஆண்டு காலத்திலே பிதா தனக்கென்று நியமித்த மனுக்குலத்துக்கான சர்வ சிருஷ்டிக்குமான அந்த மீட்பை அவர் செய்து முடிக்கப் போகிறார். அதற்கு முன்னதாக தன்னை அவர் ஆயத்தப்படுத்திக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு தவறும் எந்த ஒரு குறையும் இல்லாதவாறு எல்லாவற்றையும் பரிபூரணமாய் செய்ய வேண்டும் என்கிற தன்னுடைய அர்ப்பணிப்பு, பிதாவுக்கு அவர் செய்திருந்த ஒரு அர்ப்பணிப்புக்கு தான் இது அடையாளமாக இருக்கிறது. அவர் உபவாசம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. அவர் தெய்வத்துவத்தின் மகத்துவம் எல்லாம் அவருக்குள்ள சரீரப்பிரகாரமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நமக்காக அவர் மனிதனாக இருந்த அவர் எப்படி இருந்தார் என்பதை பின்பற்றும்படியாக அவர் வைத்திருந்தார். இதை குறித்து தியானிக்கும் பொழுது மனசில் பட்ட 3 காரியங்களை சொல்கிறேன். ஒன்று, ஏன் இயேசுவானவர் இந்த விதமாக 40 நாள் ஒரு உபவாசம் இருந்தார் என்று யோசிக்கும்போது, முதலில் மனிதன் தன்மை, மனிதனுடைய பலவீனமான தன்மை எவ்வளவு கொடியது என்பதை அவர் உணர்ந்திருந்தார். இதை மேற்கொள்ளணும், ஒவ்வொரு மனிதரும் மேற்கொள்ளணும். மனிதனுடைய சிந்தை அவருடைய சிறு பிராயத்திலிருந்து அது பொல்லாததாக இருக்கிறது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் கன்னிமரியாளின் வயிற்றிலே உருவானதினாலே, அவர் பரிசுத்த ஆவியானவராலே அவள் கற்பந்தரிக்கப்பட்ட போதிலும் அவருக்குள்ள பரிபூர்ணமான மனித தன்மை இருந்தது, பரிபூர்ணமான தெய்வீக தன்மை இருந்தது. அவர் மனிதனாய் இருந்ததுனால அவர் பசியடைந்தார், அவர் தாகமாய் இருந்தார், அவர் இழைப்படைந்தார். அவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லும் பொழுது, என்னுடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது என்று சொன்னார். அவர் முற்றிலும் ஒரு மனிதனாகவே அவர் வாழ்ந்தார். ஆகையினால அவருக்கு தெரியும், இந்த மனித தன்மை அதை முற்றிலும் மேற்கொள்ள வேண்டும். அது எவ்வளவு கொடியது. ஆதாம் ஏவாள் உருவாக்கப்பட்ட போது பாவமே இல்லாத ஒரு சூழலில் அவங்க உருவாக்கப்பட்டார். அவங்க முற்றிலும் மனிதர்களாக இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள சத்துரு வந்து விதைத்த விதை அவங்க முற்றிலும் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலை போக முடியாது செய்துவிட்டது. இப்போ 2ஆம் ஆதாமாக வந்திருக்கிற இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீர பிரகாரமாக எல்லாவற்றையும் மேற்கொள்ள வேண்டும். மனிதருக்குரிய பெருமை அவரை வீழ்த்திவிடக் கூடாது. ஆகினாலே நாம்
யோவான் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவர் 5 அப்பம் கொண்டு 5000 பேரை போஷித்த சமயத்திலே அவரை ராஜாவாக ஆக்க வேண்டும் என்று பிடித்துக் கொண்டு போகலாம் என்று அவர் அறிந்து அதை விட்டு விலகி போனார். அப்படிப்பட்ட ஒரு மேன்மை, ஒரு பெருமை, ஒரு கர்வம் அதுக்குள்ளே விழுந்து விடக்கூடாது. அவர் சொன்னார், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராம், ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன்னை கொடுக்கவும் வந்தார். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு, இந்த மனித தன்மை அது வஞ்சிக்கக்கூடியது, அது பெருமையிலே விழுந்து விடக்கூடியது, அது மிகவும் எளிதிலே பாவத்திலே விழுந்து விடக்கூடியது என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். ஆகையினால 40 நாள் அவர் தன் சரீர பிரகாரமான தன்மையை முற்றிலும் பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு ஒப்புக் கொடுப்பதற்காக தன்னை ஆராய்ந்து பார்க்க, தன்னை சோதனைக்கு உட்படுத்தி பார்க்க அவர் தன்னையே முற்பட்டார். இந்த நாட்களில் நாம் இதை செய்யணும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய பாவ சுபாவம், மாம்ச சிந்தை மகா கொடியது. நம்ம விசுவாசிகளாக இருக்கலாம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், ஆண்டவருடைய கிருபையினால ஆவியின் தயவுகளை வரங்களை நாம் பெற்றோர்களாக இருக்கலாம். ஆனால் பவுல் சொல்கிறது போல மாம்சத்துக்கு விரோதமாக ஆவியும், ஆவிக்கு விரோதமாக மாம்சமும் எப்பொழுதும் சிந்திக்கிறது, போராடி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அருமையான மாதிரியாக இருக்கிறார். நம்முடைய மாம்ச சிந்தை, நம்முடைய மாம்ச தன்மை, அதை முற்றிலும் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணிப்பதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், நீங்கள் நேரம் விடுங்கள். ஆகினால இயேசுவுக்கு வந்த எல்லா சோதனைகளின் மத்தியிலையும் அவர் ஜெயித்தார். சிலுவையில கூட அவருக்கு சோதனை வந்துச்சு. அவருக்கு சிலுவையில் அறைப்பட்ட சமயத்தில் கீழே இருந்த மக்கள் அவரை பார்த்து கேள்வி பரியாசம் பண்ணினார். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் மேலிருந்து கீழே இறங்கி வரும், அது ஒரு பெருமை வந்திருக்கலாம். இவன் யார் நம்மளை பற்றி இப்படி சொல்றதுக்கு, நான் யாரும் தெரியுமா என்று அவர் உடனே மேலிருந்து கீழே இறங்கி வந்திருக்கலாம். மனித தன்மை, மனித சுபாவம். ஆனால் அவர் அன்றைக்கு 40 நாள் உபவாச சமயத்தில் அதை முற்றிலும் ஜெயித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் முற்றிலும் ஜெயித்தவராக இருந்தார். இன்றைக்கு நாம் அப்படி இருக்கணும். இந்த காலத்தில் கர்த்தருக்கு என்று வாழ்வதற்கு எதிராக இருக்கிறது நம்முடைய மாம்ச சுபாவம், நமக்குள்ளே இருக்க அந்த ஜென்ம சுபாவம். நாம் அதுக்கு ஒவ்வொரு நாளும் செத்தவர்களாக வாழ்வது ஆண்டவருடைய விருப்பம். அதுக்கு இயேசு நமக்கு ஒரு அருமையான வழியை காட்டியிருக்கிறார். ரெண்டாவது, ஏன் இயேசுவானவர் இப்படி 40 நாள் உபவாசம் இருந்து தன்னை ஊழியத்துக்கு ஆயத்தப்படுத்தினார் என்றால், அவரை எதிர்த்து நிற்கப் போகிற பிசாசு அவர் எவ்வளவு வஞ்சகமானவர், எவ்வளவு கொடியவர், எவ்வளவு ஏமாற்றுக்காரர், எவ்வளவு அவர் பொல்லாப்பு செய்ய முடியும் என்பதை அறிந்திருந்தார். அவர் ஏதேன் தோட்டத்தில் வந்து தன்னுடைய அழகான வார்த்தைகளினால் பொய்யை விதைத்தான். ஆண்டவருக்கு விரோதமாக சந்தேகத்தை அவன் கொண்டு வந்தான். ஆதாம் ஏவாளுடைய உள்ளத்துக்குள்ள அவர் தேவையில்லாத சிந்தையை கொண்டு வந்து அவங்க வழி விலகி போகும்படியாக செய்தார். இன்றைக்கும் சத்து அப்படி செய்ய அநேகருக்கு வாழ்க்கையில் அவர் முயற்சி செய்யலாம். இயேசுவோடு கூட இருந்த அந்த 3 வருஷம் அவரோடு கூட இருந்த யூதாஸ், அவர் முழுவதும் ஜெபம் பண்ணி தேர்ந்தெடுத்த 12 அப்போஸ்தலர் ஒருத்தர் அந்த யூதாஸ் காரியத்தில். ஆனால் அவனுக்குள்ள சாத்தான் புகுந்தான். சாத்தான் வஞ்சகமாக அவனுக்குள்ளே தப்பான எண்ணத்தை கொண்டு வந்து விதைத்து விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். பிசாசு வஞ்சிக்கிறான். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் வஞ்சித்தவன் இயேசுவையும் வஞ்சிக்க அவன் முயற்சித்தான். அதனால அவன் சொன்ன ராஜ்யத்தினுடைய எல்லா மேன்மைகளையும் காட்டி, இதெல்லாம் எனக்கு தான் சொன்னேன், அதுவும் போய் சொல்லிவிட்டு நீங்கள் தாழ விழுந்து வணங்குவீரானால் எல்லாவற்றையும் உமத்தாங்க, நீ ஏன் சிலையில் போய் சாகும், எல்லாம் உமக்கு சொந்தமாகிவிடும் என்று வஞ்சிக்க பார்த்தான். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் இந்த சத்துருவை அறிந்திருந்தார். இன்றைக்கு நமக்கு இந்த உலக வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்காக வாழணும்னா சாத்தானுடைய வஞ்சகமான தந்திரங்களை அறிந்து அதை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி நமக்கு வேணும். தேவன் நமக்கு சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறார். அதனால மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் எழுத்தினங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம். அதனால நம்ம அதெல்லாம் தீங்கு நாளில் செய்து முடித்தவர்களாக நிற்கிறதுக்கு ஏற்றவருமா நாம் சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்தவர்களாக நிற்க வேண்டும். இயேசுவானவர் அன்றைக்கு தன்னை தாழ்த்தும் பொழுது 40 நாள் அவர் அந்த உபவாசத்தில் இருக்கும் பொழுது சத்துருன்னு கொஞ்ச நேரத்தில் வந்து அவரை வஞ்சிக்கிறதுக்கு முயற்சிக்க போகிறார். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் வேத வசனமாக்கி ஆவியின் பட்டயத்தை வைத்து சத்துருவை மடங்கடித்தார். இன்றைக்கு நமக்கு ரொம்ப அவசியம். இந்த 40 நாள் தியான சமயத்தில் ஆண்டவருடைய காத்துக்க சமயத்தில்
வேத வசனம், ஆண்டவருடைய வார்த்தை, அவர் நமக்கு சொல்லுவது, அவர் நம்மை வழி நடத்துவது. இயேசுவானவருக்கு எப்படி தெரியும்? உபாம புஸ்தகத்தில் அந்த ஒவ்வொரு வார்த்தையாக சொன்னார். ஆவியானவர் அவர் வழி நடத்தினார், நம்மை வழி நடத்துவார், நம்மோடு கூட இருப்பார். சத்துருவை ஜெயிப்பதற்கு அவர் பலன் கொடுப்பார். சத்துரு மகா கொடியவன், வஞ்சிக்கிறவன். அவன் வஞ்சிக்காதபடிக்கு நம்ம விழிப்பாக இருக்கிறார். இரண்டாவது, பாவ சுபாவம் மகா கொடியது, அதை நம்ம உணர்ந்து அதை மேற்கொள்ளணும். இரண்டாவது, நம்ம எதிர்த்து நிற்கக்கூடிய சத்துரு மகா வஞ்சனையானவன், ஏமாற்றுக்காரன். அவனை மேற்கொள்வதற்கு நம்ம எப்பொழுதும் விழிப்பாக இருக்கணும். மூன்றாவது, இயேசுவானவர் தன்னுடைய பிதா அனுப்பின அந்த சித்தத்தை செய்வதற்காக வந்தாரே, அந்த சித்தத்தை செய்து முடிப்பது எவ்வளவு மகா பெரியதான ஒரு காரியம், அது எவ்வளவு பெரியதான ஒரு டாஸ்க். அது அது வந்து அந்த ஜஸ்ட் ஃபார் தட் ஹி கேம் டு தி வேர்ல்ட். அதை செய்து முடிப்பதற்காக வந்தார். சத்துரு அதை எப்படியாவது தடுத்து நிறுத்த பார்ப்பான், எப்படியாவது பார்ப்பான். இங்கே அந்த 3 சோதனைகள் வந்ததும் மாத்திரமல்ல, அது பின்னாலே இயேசுவாவுக்கு எத்தனையோ சோதனைகள் வந்தது, அவருடைய சீஷராகவே வந்தது. இப்போ இயேசுவானவர் அவருடைய சீடர்களிடத்தில் மனுஷகுமாரன் இப்படியாக ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர் சிலுவையில் மறிக்கணும் அப்படிலாம் சொல்லும் பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு சீஷர், இதெல்லாம் உமக்கு நேரிடக்கூடாது என்று கடிந்து கொள்ள தொடங்கினான் என்று வேதத்தில் வாசிக்கிறார். ஆனால் இயேசு அவரை பார்த்து சொன்னார், அப்பாலே போ சாத்தான். மத்திய 16 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், நீ மனுஷருக்கு தேவனுக்கு ஏற்றபடி சிந்திக்காமல் மனுஷருக்கு ஏற்றபடி சிந்திக்கிறாய். இன்றைக்கு நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தாபங்கள் தான், நான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றேன். இந்த பூமியில நான் வந்ததனுடைய நோக்கம், தேவன் ஒரு நோக்கத்தோடு அனுப்பினார். மனுஷர்கள் பல காரியங்களை சொல்லுவாங்க, என் மனது பல காரியங்களை குறித்து கனவு காணும், ஆனால் அதெல்லாம் அல்ல. எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கவங்க, எனக்கு நன்மை செய்யணுங்கிற விதத்தில் பேர் சொன்னது போல இதெல்லாம் உனக்கு நடக்கக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நானும் தேவனுடைய சித்தத்தையே செய்யணும் அப்படிங்கிற ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு தேவை என்பதை காட்டுவதற்காக அன்றைக்கு இயேசு அந்த 40 நாள் அந்த உபவாசம் இருந்தார். அவர் செய்ய போகிற அந்த மகா பெரிய அந்த காரியம் அது எவ்வளோ அவசியமானது, எவ்வளோ முக்கியமானது என்பதை அவர் பரிபூர்ணமாக அறிந்து கொள்வதற்கு அவரை உட்படுத்தி இதாகவே. அதை தவிர வேறு எனக்கு ஒன்றுமே இல்லை. கெத்செமனே தோட்டத்தில் அவர் தரித்திருக்கும் பொழுது, தரித்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் பிதாவுடைய சமூகத்தில் ஜெபித்தார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் குடும்பமா நீங்கும்படி செய்யும். இதுக்கு நான் பாத்திரம் அல்ல, நானா பாவி, நான் அவனுக்கு குடும்பமாக கலகம் பண்ணேன், நான் அவனுடைய பிரியமான குமாரன் ஆகிட்டேன், நான் என் இந்த இடையும் நான் என் சிலுவையில் போய் சாகணும். நீங்கள் குடும்பமா நீங்கும்படி செய்யும். ஆனாலும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படியே வளர்க்கிறோம். இன்றைக்கு நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்ததுக்கு ஒரே ஒரு நோக்கம், தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்து அவருடைய சமூகத்தில் போய் சேரும். எதுவுமே இயேசு கிறிஸ்துவை முற்றிலும் பரிபூர்ணமாக அவர் ஒப்புக் கொடுத்துள்ளார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கே மகிமை உண்டாகும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஏதோ 40 நாள் உபவாசம் இருந்தார், இந்த 3 சோதனைகளை ஜெயித்தார் அப்படின்னு பாட்டு பாடி ஏதோ ஜெபம் பண்ணி நம்ம அப்படி கடந்து போகிறவர்களா யார் படிக்கும். அதனால நான் என்ன செய்யணும், நான் என்ன கற்றுக்கொள்கிறேன், அது எனக்கு எப்படி ஒரு பாடமாக இருக்கிறது அப்படின்னு உணர்ந்து இந்த நாட்களில் 40 நாள் மாத்திரமல்ல, வாழ்நாள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை கற்றுக்கணும். அந்த அடிச்சுவடு சிலுவையின் வழியாக போகலாம், ஆனால் அது சிங்காசனத்தில் கொண்டு போய் நம்ம உட்கார வைக்கணும். இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், ஆனால் அதே சமயத்தில் அவர் வெற்றி சிறந்தார். மகிமை உண்டாட்டும். சின்ன ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் நல்ல இரட்சகராக இயேசு கிறிஸ்துவே, எங்களுக்காக எங்களைப் போல மனிதனானவரே, இந்த பூமியிலே எங்களைப் போல நடந்து திரிந்தவரே, இந்த பூமியில இருந்து விழுந்ததெல்லாம் சாப்பிட்டு இந்த உள்ள தண்ணீரெல்லாம் குடித்தவரே, இங்கு உள்ள மக்களோடு கூட பழகி மனுஷருடைய மொழியை பேசுகிறவரே, எங்களை நன்றாய் புரிந்து கொள்கிறவரே, உமக்கு நன்றி, உமக்கு துதி, உமக்கு ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, எங்களை நன்றாய் புரிந்து கொள்ளக்கூடிய கர்த்தராக இருக்கிறேன். ஆகையால் அப்பா, எங்களுக்கு முன்மாதிரியாக
ஆண்டவரே, இந்த 40 நாள் நீ உபவாசம் இருந்து பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்கு தொடங்குவதற்கு முன்னதாக நீர் உண்மை அர்ப்பணித்தீர் கர்த்தாவே. நாங்களும் ஒவ்வொரு நாளும் இந்த நீர் கற்றுக் கொடுக்கிற இந்த பாடங்களை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மந்த சுபாவம் அது மகா கொடியது. அது எவ்வளவு ஆண்டவரே பொல்லாதது என்பதை நாங்கள் உணர்ந்து கர்த்தாவே அதை மேற்கொள்கிறவர்களாய் வாழும்படி கிருபை செய்கிறதை கேட்கிறோம். எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய இந்த சத்துருவாகிய பிசாசானவர் அவன் எவ்வளவு வஞ்சிக்கிறவன், எவ்வளவு ஏமாற்றுக்காரன் என்பதை உணர்ந்தவர்களாக விழிப்போடு வாழ ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, வேத வசனத்தின் அடிப்படையிலே அவனை ஜெயிக்கிறவர்களாக வாழ உம்மை போல ஒரு அடிச்சுவடை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. பிதாவினாலே நீர் அனுப்பப்பட்ட அந்த நோக்கத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றினப்பா. ஒரு அப்பளுக்கு இல்லாமல் எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றினதுனாலே எங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டானது, நித்திய ஜீவன் உண்டானது, தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த உரிமையை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். உம்மோடு கூட வாழ்வோம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் எங்களுக்கு இலவசமாக நீ சம்பாதித்து விட்டீர் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையிலே பிதாவாகிய தேவன் வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை, அந்த நிறைவே நாங்கள் முற்றிலும் நிறைவேற்றுவதற்கு விழிப்புள்ளவர்களாக இருக்க உதவி செய்யும். வழி தவறி போய்விடாதபடி காத்துக்கொள்ளும் கர்த்தாவே. இதற்கு எங்களை முற்றிலுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். எல்லா கனவும் மகிமையும் துதியும் உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும்.